கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேயற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நிறைய பிள்ளைங்க ஆசையாக எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள், எனக்கு இன்றைக்கி திருமண நாள் என்று சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக காத்துட்ருக்கிறீங்க. அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 55:5 படி பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளை குடும்பத்திலும் ஊழியத்திலும் வேலையிலும் வியாபாரத்திலும் மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் தீபம், ஆண்டவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் இன்றைக்கி இந்த மங்கள வார்த்தையை கேட்டுட்ருக்கிறீங்களோ பார்த்துட்ருக்கிறீங்களோ, உங்கள் தலையின் மீது என் ஆண்டவருடைய தீபம் இப்பொழுது பிரகாசிக்கிறது. அது கிரீடம் போல் உன் தலையின் மேலே வந்து உட்காருகிற நேரத்தில் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த தீபம் உங்களுடைய தலை மேலே வந்து உட்கார்ற நேரத்தில் பிரெயின் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறுகிறது, பிரெயினில் இருக்கிற குளறுபடிகள் மறைகிறது, பிளட் கிளாட் எல்லாம் கிளியர் ஆகிறது, இந்த பிரெயினில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்கள் மறைகிறது, கட்டிகள் கரைந்து போகிறது, மெமரி செல்ஸில் தேவ பலன் இறங்கி வருகிறது. இப்பொழுது உங்கள் வீட்டில் யாராவது கோமாவில் இருக்கிறாங்க, இல்லைன்னா உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்கள உங்கள் மனக்கண்களுக்கு முன்னால் கொண்டு வாங்க. ஆண்டவருடைய தீபம் அவர்கள் தலையின் மேலே பிரகாசிக்கிற இந்த நேரத்தில் அவர்களுடைய கோமாவிலிருந்து அவர்கள் வெளியே வருவார்கள். அவருடைய மயக்கம் தெளிந்து அவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையினால் உணர்வடைவார்கள். இந்த அற்புதம் இன்றைக்கி நடக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பிரெயின் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறீங்களோ அவங்களையும் இப்பொழுது தேவ சமூகத்தில் இந்த வசனத்தை சொல்லி, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அந்த பிரெயின் வளர்ச்சி கம்மியாக இருக்கிற பிள்ளைகளுடைய பேரை சொல்லி இந்த வசனத்தை சொல்லுங்க. அவங்க மேலே அது பிரகாசிக்கிறது. அவர் அருளின அந்த வெளிச்சத்தினால் அந்த தீபம் உங்கள் தலையின் மேலே விழுந்ததுனால இனி இருளை கடந்து வெளியே வருவீர்கள், வியாதியை கடந்து வெளியே வருவீர்கள், அவமானத்தை கடந்து வெளியே வருவீர்கள், இயலாமையை கடந்து வெளியே வருவீர்கள். அந்த தீபம் உங்கள் தலையின் மேலே இருந்து உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் தரும். அது ஒரு பெரிய கிரீடமாக உங்கள் தலையின் மேலே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வச்சு அவர்களை சிங்காசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்ப்பாராம். இந்த காரியங்களெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் அற்புதம் செய்வாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் மெர்லின் சுஜிதா, எனக்கு கடந்த 1 வருடமாக 2 கால்களிலும் ஆணி ஏற்பட்டு மிகுந்த வலி வேதனையுடன் சரியாக நடக்க முடியாமலும் காலை ஊன்ற முடியாமலும் கஷ்டப்பட்டேன். இந்த நிலைமையில் கோவை ஆறுதலின் தோட்டத்தில் நடந்த புது வருட ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் கூட்டம் துவங்கும் போதே கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனத்தை சொன்னார். 2 கால்களிலும் ஆணி ஏற்பட்டு மிகுந்த கஷ்டத்துடன் வந்திருக்கிறவர்களுக்கு எப்பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார் என்று சொன்னார். உடனே அந்த தீர்க்க தரிசன வார்த்தை எனக்குத்தான் என்று சுதந்திரித்து கொண்டேன். அந்த நிமிடமே எனக்கு இருந்த வலி வேதனை நீங்கியது. வீட்டுக்கு சென்று பார்த்தபோது ஆணி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிட்டு, ஆண்டவருடைய வெளிச்சத்தினால இருளை கடந்து அதியை கடந்து பிள்ளைகள் வெளியே வந்தார்கள். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசும் தலையும் இன்றைக்கு பாக்கியம் பெற்றது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. ஒவ்வொருடைய தலையிலும் உம்முடைய தீபம், உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அது நிமித்தம் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாய் மாறட்டும், வியாபாரம் பிரகாசமாய் மாறட்டும்,
வேலை ஸ்தலத்தில் பிரகாசத்தை என் பிள்ளைகள் பார்ப்பார்களாக. ஊழியத்தில் ஒரு பிரகாசத்தை என் பிள்ளைகள் பார்ப்பார்களாக. மங்கி எரிகிற திரிகளை அணையாமல் பாதுகாத்து கொள்ளும். மங்கி எரிகிற ஒவ்வொரு உறுப்புகளும் இனி அணையாதபடி உம்முடைய தீபம் என் பிள்ளைகளுடைய சிரசின் மேலே இருந்து பிரகாசிக்கட்டும். அதன் நிமித்தம் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் இருக்கிற எல்லா நோய்கள் நீங்கி சுகமாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.